இந்த வீடியோவில் நம்ம வந்து WordPress சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 9 பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WordPress இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பேசிக் செட்டிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த WordPress சைட்டுக்கு எப்படி நீங்கள் SSL வந்து அப்ளை பண்ணுறது, ஃப்ரீ SSL வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இப்போ என்னுடைய WordPressோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு 5 பிளகின் வந்து காட்டும். நீங்கள் எந்த சைட்டில் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பிளகின்ஸ் வந்து இதில் காட்டும். ஸோ இதில் தேவையில்லாத பிளகின் வந்து உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தேவையில்லாததான். அண்ட் கஸ்டமைஸாக கூட நீங்கள் போயிட்டு பிளகினில் போயிட்டு இந்த ஆட் நியூவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிளகினை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ தேவையில்லாத பிளகின் மட்டும் இப்போதைக்கு நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இது மீதி இருக்கக்கூடிய பிளகின் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதை கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது டெலீட் பண்ணிக்கலாம். டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ SSL நம்ம வந்து ஆட் பண்ண போகிற சைட் வந்து பார்த்தீங்கன்னா Cloudflare அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டில் தான் நம்ம வந்து SSL வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ க்ரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல் வெப்சைட்டே அந்த வெப்சைட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஜஸ்ட் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஜிமெயில் கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் சைன் அப் வந்து பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன மெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நான் வந்து மல்டிபிள் சைட் நான் வந்து SSL வந்து நான் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். அண்ட் இப்போ இந்த டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகட்டும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து இப்போ webpost.xyz ஸோ இந்த WordPress சைட்டுக்கு நம்ம SSL வந்து அப்ளை வந்து பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ டேஷ்போர்டு வந்து இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட் சைட் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து ஆட் பண்ண சொல்லும். பட் நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 சைட்டு கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி வந்து டேஷ்போர்டு காட்டுது. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸில் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், ஆட் சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் உங்களுடைய சைட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் பிளகின் செக்ஷன் வாங்க. இதில் வந்து ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 3 பிளகின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஸோ அது என்னென்ன பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். Cloudflare அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சைட்டில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த சைட்டுக்குரிய இந்த SSLக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், Cloudflare அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் வந்து பண்ணிடுங்க. இதுக்கடுத்து இன்னொரு பிளகின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃப்ளெக்சிபிள் SSL ஃபார் Cloudflare அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளகின் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளகின் செக்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த செக்ஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அகைன் வந்து நீங்கள் வந்து ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும். அது வந்து நம்ம அடுத்து வந்து பண்ணுவோம். ஸோ அகைன் வந்து பிளகினில் போய்ட்டு ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ண மாதிரியே உங்களுக்கு வந்து அகைன் Cloudflare அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். CLOUDFLARE Cloudflare அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஃப்ளெக்சிபிள் SSL ஃபார் Cloudflare அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ இதையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் வந்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து இந்த பிளகினில் நீங்கள் வந்து எதுவும் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஆக்டிவேட் பண்ணால் போதும். அகைன் வந்து பிளகினில் ஆட் நியூ செக்ஷன் வந்து போங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரியலி ரியலி ஸ்பேஸ் விட்டு சிம்பிள் SSL அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பிளகின் இருக்குது பார்த்தீங்களா, ரியலி சிம்பிள் SSL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூட்டு ஐக்கான் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஆக்டிவேட் வந்து பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 பிளகின் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். ரியலி சிம்பிள் SSL, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Cloudflare, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் SSL ஃபார் Cloudflare அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பிளகின் நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம்.
புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணது ரியலி சிம்பிள் SSL. அதுக்குரிய ஒரு இண்டிகேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து காட்டும். நோ SSL டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். ஏன்னா இன்னும் நம்ம வந்து SSL இன்னும் நான் வந்து அப்ளை பண்ணலை. ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் வந்து Cloudflare இந்த செக்ஷனுக்கு வாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஆட் எ சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி நான் சைட் இதில் நான் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு காட்டுது. ஸோ இதில் வந்து ஆட் எ சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து webpost.xyz. ஸோ என்னுடைய சைட் வந்து webpost.xyz. ஸோ இதில் உங்களுடைய சைட் வந்து இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. முன்னாடி வந்து www போட வேண்டிய அவசியம் கிடையாது. HTTPS வந்து போடணும் அவசியம் வந்து கிடையாது. எக்ஸாக்டாக உங்களுடைய டொமைனோட நேம் என்னவோ அதை வந்து எக்ஸாக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் கூட பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு ஆட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஎன்எஸ் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பிளானில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானோட டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து செலக்ட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் அது மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுடைய டிஎன்எஸ் வந்து ரெக்கார்டு வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனிங் வந்து பண்ணுவோம். புரியுதுங்களா? எக்ஸிஸ்டிங்காக என்னெல்லாம் இந்த டிஎன்எஸில் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கீங்களோ அதனுடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாமே இப்போ இந்த பேஜில் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இந்த webpost.xyz அப்படிங்கிறது ஹோஸ்டிங் சைட்டில் வாங்கினா ஒரு டொமைன் தான். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதனுடைய டிஎன்எஸ் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்து பாட்டமில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் சர்வர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லும். சேஞ்ச் யுவர் நேம் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து என்ன நேம் சர்வர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து காட்டும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வித் Cloudflare நேம் சர்வர். Cloudflareோட நேம் சர்வரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு. நேம் சர்வர் 1 அப்படிங்கிற இடத்துல வந்து இதை நீங்கள் போடணும். நேம் சர்வர் 2 அப்படிங்கிற இடத்துல கீழே உள்ளதை நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோஸ்டிங் சைட்டோட டேஷ்போர்டு வாங்க. இதில் வந்து டொமைன் அப்படிங்கிற செக்ஷன் வாங்க. ஏன்னா நம்ம ஹோஸ்டிங் சைட்டில் தான் இந்த webpost.xyz டொமைன் வந்து வாங்கியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து டொமைன் லிஸ்ட் வந்து காட்டும். இதில் நம்ம வந்து webpost.xyz அப்படிங்கிற அந்த டொமைனுக்கு நேராக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய டிஎன்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து டிஎன்எஸ் அண்ட் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஎன்எஸோட ரெக்கார்ட்ஸில் என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வந்து காட்டும். அதுக்கு கீழேயே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த நேம் சர்வர் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ரெக்கார்டு இந்த மாதிரிலாம் வந்துருக்கும். அண்ட் மேலே நீங்கள் வாங்க. ஸோ மேலே வந்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் நேம் சர்வர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்டிங் சைட்டோட நேம் சர்வர் தான் இப்போ வந்து இருக்குது. அதை தான் வந்து இந்த சைட்லேயும் ஸ்கேன் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க, இந்த NS1 அப்படிங்கிறது. தென் கீழே நீங்கள் இந்த டிஎன்எஸ் வந்து நீங்கள் மாற்றணும், நேம் சர்வர் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நேம் சர்வர் 1 அப்படிங்கிறத காப்பி பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் மை ஓன் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஹோஸ்டிங்கரோட நேம் சர்வர் இருக்கும். அதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த Cloudflareல காமிக்கக்கூடிய இந்த நேம் சர்வரை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ முதல்ல பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது நம்ம காப்பி பண்ணி ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெண்டுமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ கீழே வந்து பாருங்கள் டிஎன்எஸ் ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி வந்து CNAME ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கார்ட்ஸ் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இப்போ டிசேபிள் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ ஓகே. இப்போ நம்ம இந்த Cloudflare சொன்ன அந்த 2 நேம் சர்வரையும் இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இந்த பேஜ் வாங்க. கீழே வந்து பாருங்கள் டன் செக் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது வந்து ஆன்லேயே இருக்கட்டும், க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. தென் இதை வந்து கீழே சேவ் கொடுத்துருங்க. தென் ஆல்வேஸ் யூஸ் HTTPS வந்து பார்த்தீங்கன்னா இது டிசபிளாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எனபிள் பண்ணிக்கிங்க. எனபிள் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த JavaScript, CSS அண்ட் HTML. ஸோ இந்த மூணையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இது வந்து டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கிங்க. கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி வந்து காட்டும். ஸோ என்னென்ன செட்டிங்ஸில் என்னென்னலாம் நீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் காட்டும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண இந்த நேம் சர்வர் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அகைன் கூட நீங்கள் ரீசெக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து காட்டும். புரியுதுங்களா? கியூவில் இருக்குது. இது வந்து நீங்கள் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஃபியூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3 பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா? என்னென்ன பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்? Cloudflare, அடுத்து வந்து ஃப்ளெக்சிபிள் SSL ஃபார் Cloudflare, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியலி சிம்பிள் SSL. புரியுதுங்களா? இந்த ரியலி சிம்பிள் SSLக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் உங்களுக்கு வந்து வேலை. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை பற்றி கவலைப்படாதீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு Cloudflare அப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் மட்டும் தான் நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளகினுக்குரிய செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த Cloudflare சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அதனால் கிரியேட் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு நம்ம போக தேவையில்லை. கீழே வந்து பாருங்கள் சைன் இன் ஹியர் அப்படின்ட்டு அந்த ஹியர் அப்படிங்கிற பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர் லிங்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த Cloudflare சைட்டில் வந்து என்ன ஜிமெயில் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டை இங்கே வந்து லாகின் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த ஜிமெயில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுக்கு பதிலாக API கீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது கீழே வந்து பாருங்கள் கெட் யுவர் API கீ ஃப்ரம் ஹியர் அப்படின்னு இருக்குங்களா? இந்த ஹியர் அப்படின்றது வந்து ஹைப்பர் லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து உங்களுடைய API கீ வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ லாகின்ல தான் இருக்கீங்க. Cloudflare சைட்டில் இப்போ நீங்கள் லாகின்ல தான் இருக்கீங்க, மறந்துடாதீங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக இந்த செகண்ட் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகி இந்த மாதிரி உள்ளே வரும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள் API டோக்கன் இருக்குங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து குளோபல் API கீன்னு இருக்குங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குளோபல் API கீன்னு இருக்குங்களா? இதில் வந்து வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அகைன் வந்து நீங்கள் இதனுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் Cloudflareல என்ன அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு கேப்சா இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிங்க. அண்ட் வழக்கம் போல் இந்த கேப்சா வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து வியூ அப்படி சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ வந்து காட்டும் இந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செக்ஷனில் API கீ வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் API கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ லாகின் கிட்டத்தட்ட லாகின் ஆகிற மாதிரி தான். பட் பாஸ்வேர்டுக்கு பதிலாக நம்ம API டோக்கன் கீ வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்ளை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு இண்டிகேஷன் மெசேஜ் வந்து காட்டும். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்துப்பாங்க யுவர் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி செட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்களா? கீழே பாருங்கள் பாட்டமில் வந்து காட்டும். ஓகேங்களா? ஓகே. இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் போய்ட்டு இந்த பேஜை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு மாறி இருக்கான்னு பார்ப்போம். இந்த செக்ஷன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஓகே. வெயிட் பண்ணி பார்ப்போம். பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகலை. ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு வந்து இது அப்டேட் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த ஓவர்வியூ அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இந்த நேம் சர்வரோட இதெல்லாம் வந்து காட்டுச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுடைய சைட் வந்து ப்ரொடக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த DNS அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வாங்க. இந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய பழைய DNSோட ரெக்கார்டு எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த பேஜ் இந்த மாதிரி வந்து காட்டும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த DNSSEC அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். தென் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த பேஜில் இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து SSL அண்ட் /TLS அப்படின்னு சொல்லிட்டு மேலே 4வது ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் வந்து டிக் பண்ணியிருக்கும். புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிக் பண்ணியிருக்கும். பட் ஒருவேளை சில பேருக்கு வந்து இந்த ஃபுல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து டிக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் மாற்றிக்கிங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஜ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒர்க்கர்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ரூல். ஸோ இதில் வந்து கிரியேட் பேஜ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துல வந்து என்ன
டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய டொமைன் வந்து எப்படி நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. www.webhost.xyz/ போட்டு ஒரு ஸ்டார் வந்து போடணும். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ www.webhost.xyz/ போட்டு ஒரு ஸ்டார். தென் கீழே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இதை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஆல்வேஸ் யூஸ் HTTPS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்வியூவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த மெசேஜ் வரலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆல்வேஸ் யூஸ் HTTPS வந்து காட்டாது. ஸோ அதனால் அந்த சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த பேஜ் ரூல் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஆல்வேஸ் யூஸ் HTTPS அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஓகே, இதை நீங்கள் டிக் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுத்த இந்த டொமைன் இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிற இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து கீழே கிரியேட் ஆயிடும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சு இந்த க்ளோஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்ட் வந்து வந்துடுவோம். ஓகே சார், நம்ம வந்து கடைசியாக வந்தது இந்த செக்ஷனில் இருந்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து மேலே வந்து நாட் செக்யூர்டுன்னு தான் இருக்குது. அண்ட் இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் கூட உங்களுக்கு டைம் எடுத்துக்குங்க. ஸோ அதிகபட்சம் 24 ஹவர்ஸ், நீங்கள் வந்து ஒரு 2 அல்லது 3 ஹவர்ஸ் கழித்து கூட நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். நான் வந்து webhost.xyz விசிட் சைட்டை நான் வந்து கிளிக் பண்ணி சைட்டை விசிட் பண்ணுறேன். இன்னுமே உங்களுக்கு வந்து நாட் செக்யூர்டில் தான் இருக்குது. ஸோ www. இருக்குது, முன்னாடி வந்து HTTPS. ஸோ // போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஐ திங்க் ஓகே. ஸோ எரர் மெசேஜ் வந்து காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்னும் SSL வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. புரியுதுங்களா? அந்த HTTPS வந்து இன்னும் எனபிள் ஆகலை. புரியுதுங்களா? SSL வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, பட் நாட் செக்யூர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த HTTPS அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது வந்து இன்னும் எனபிள் ஆகலை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுடைய டேஷ்போர்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாட் செக்யூர்டு தான் இருக்கும். உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டே வந்து பார்த்தீங்கன்னா நாட் செக்யூர்டில் தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடமே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுக்கு வந்து இந்த HTTPS சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மாறும். புரியுதுங்களா? ஸோ ஒரு 24 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதிகபட்சம் 24 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த சைட்டில் இது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து HTTPS நம்மளுக்கு வந்து எனபிள் ஆயிடுச்சு. மேலே வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாட் செக்யூர்ட் அப்படின்னு இருந்துச்சு. வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டே இந்த இடத்துல நாட் செக்யூர்ட் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டு ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. அண்ட் HTTPS வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் கொஞ்சம் பேக்கில் போனீங்க அப்படின்னா இந்த ரியலி சிம்பிள் SSLக்கு வந்து உங்களுக்கு கடைசியில் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அண்ட் இந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் நோ SSL டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் மெசேஜ் வந்து இன்னும் வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து HTTPS எனபிள் ஆயிருச்சு. பட் ஆனால் இந்த பிளக்கின் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒர்க் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த HTTPSல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ரியலி சிம்பிள் SSL வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இது வந்து கடைசி ஒர்க்கு தான், ஃபைனல் ஒர்க்கு தான். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி டு மிக்ரேட் டு SSL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்து பாருங்கள் கோ ஹெட் ஆக்டிவேட் SSL அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து காட்டும். புரியுதுங்களா? இந்த ஆப்ஷன் வந்து எப்போ காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியலி சிம்பிள் SSL அப்படிங்கிற இந்த பிளக்கின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இது வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு நேரம் வந்து பாருங்கள் இந்த கோ ஹெட் ஆக்டிவேட் SSL அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸோ திரும்ப நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்களா? ஸோ 70% முடிஞ்சுங்களா? ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து மேலே வந்து விசிட் சைட் வெப்சைட்டில் வாங்க, போஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுடைய சைட் வந்து பார்த்தீங்கன்னா HTTPSல உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ மேலே வந்து பாருங்கள் லாக் சிஸ்டம் இருக்குது, webhost.xyz. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எனக்கு வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் 20லேருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து SSL வந்து எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி இந்த HTTPS வந்து எனபிள் ஆயிடுச்சு. ஸோ மேபி நீங்கள் உங்களுடைய சைட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்படி தாங்க நீங்கள் வந்து உங்களுடைய சைட் நீங்கள் வந்து ஃப்ரீ SSL வந்து அப்ளை பண்ணி இந்த HTTPS வந்து எனபிள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேர்ட்ப்ரெஸ் பற்றின சீரியஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேர்ட்ப்ரெஸ் சீரியஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டு போங்க, அதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சீரியஸாக வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.